Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரீஸில் இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்விட்ச் கேஸில் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்விட்சில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்போம். அந்த எக்ஸ்பிரஷன் எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் ஆகி ஸ்விட்ச் பிளாக்கை விட்டு கண்ட்ரோல் வெளியில் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் லூப்பில் இப்போ ஒரு 10 இட்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க. சரிங்களா? இப்போ 5 இட்ரேஷனோட எனக்கு போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இஃப் பிளாக்கோட சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இஃப் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் பிரேக் கொடுத்து நம்ம அந்த லூப் பிளாக்கை விட்டு கண்ட்ரோல் வெளியில் வர மாதிரி கொடுக்கலாம். இன்னொன்று நெஸ்டட் லூப்பிங்லேயுமே வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணலாம். அதாவது இன்னர் லூப்லேருந்து வெளியில் வரணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்னொரு லூப்லேருந்து கண்ட்ரோல் வந்து அவுட்டர் லூப்புக்கு வர மாதிரி கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ என்ன ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் யூஸிங் ஒயில் லூப். அந்த ஒயில் லூப்பில் 1 to 10 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது நம்பர் 5 அப்படின்னு ஆகும்போது எனக்கு அந்த லூப்பில் இருந்து கண்ட்ரோல் பிரேக் ஆகி வெளியில் வரணும். சரிங்களா? இப்போ நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். ஹேஷ் இன்க்ளூட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். stdio.h void main open and close curly brace int number is equal to 1 initialize பண்ணிருக்கேன். இப்போ நான் while loop யூஸ் பண்ணுறேன். while number less than or equal to 10. ஸோ அப்போ இந்த while loop நம்பர் 1 இருந்து நம்பர் வந்து எப்போ 10 அப்படின்னு ஆகுதோ அது வரைக்கும் எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். லூப்பிங் உள்ள வித்தின் கோட்ஸ்குள்ள %d அண்ட் /n நியூ லைன் கேரக்டர் கமா %d என்ன வரணும்னா நம்பர் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்பரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் by 1. இப்போ நான் வெறும் ஒயில் லூப் மட்டும் யூஸ் பண்ணி நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ 1 to 10 வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் இல்லைங்களா? இப்போ நான் இஃப் யூஸ் பண்ணுறேன். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இஃப் நம்பர் டபுள் ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறேன். 5 இருந்துச்சுன்னா பிரேக் ஆகி வெளியில் வந்துடணும். சரிங்களா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் இனிஷியலைஸ் பண்ணியிருக்க வேல்யூ 1 இருந்து 10 வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ என்ன மாதிரி நம்பர்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்? 1 to 10 வரைக்கும் டிஸ்பிளே ஆகணும். ஆனால் இந்த இடத்துல நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கும்போது லூப்பில் உள்ள கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா? அந்த கண்ட்ரோல் அப்படியே பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அப்போ 5லேருந்து 10 வரைக்கும் உள்ள இட்ரேஷன்ஸ் ஃபுல்லுமே என்ன ஆகிடும்? பிரேக் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த 2 லைனையும் நான் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். அகைன் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் பிரேக்குன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு லூப் மட்டும்தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ எனக்கு நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் நம்பர்ஸ். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எது வரைக்கும் தான் உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆகிருக்கும் அப்படின்னா 4 வரைக்கும் இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த 2த்தையும் கமெண்ட் பண்ணியிருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 4 வரைக்கும் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா நம்பர் வந்து 4th இட்ரேஷனில் அப்டேட் ஆகிடுது. நம்பரோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகி உங்களுக்கு
லூப்பு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 4 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நம்பரோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி ஆகும். அந்த இடத்துல நம்பர் டபுள் ஈக்குவல் 5. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த இஃப் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த லூப் பிளாக்ல இருந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிமைனிங் திங்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இதையே நம்ம ஃபார் லூப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1, நம்பர் less than or equal to 10, number plus plus. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல printf ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். printf வித்தின் கோட்ஸ்குள்ளே %d/n கமா நம்பர். ஸோ இங்கே கோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். செமிகோலன். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் கொடுத்து எதோட வேல்யூ, நம்பரோட வேல்யூ டபுள் ஈக்குவல் 5 இருக்கும்போது லூப்பை விட்டு வெளியில் வந்துடு அப்படின்ற மாதிரி நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, 1 2 3 4. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்பரோட வேல்யூ எப்போ 5 அப்படின்னு ஆகுதோ அந்த டைமில் லூப் பிளாக்கை விட்டு கண்ட்ரோல் வெளியில் வர்றதுக்கு நம்ம இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸ்விட்ச் கேஸில் எப்படி வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஓகே கைஸ், இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.